நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் துறையில் உயிரியல் தொழில்நுட்பம் பற்றி பார்ப்போம். நிகழ்ச்சியில் முனைவர் ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டு நமது சந்தேகங்களுக்கு பதில் தருகிறார். இந்த நிகழ்ச்சியானது சென்ற நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாகும். உயிரி தொழில்நுட்ப தாவரத்தில் விளைச்சலை தவிர வேறு பலன்கள் என்ன? மரபு பொறியியலை கொண்டு பல உயிர்களை பல பயிர்களை உருவாக்கி அதன் மூலம் மருந்து பொருட்கள் மற்றும் ரசாயனத்தை உற்பத்தி செய்யுது. நமக்கு தேவையான ரசாயனம், நமக்கு தேவையான மருந்து பொருட்களை உயிர் தொழில்நுட்ப வழியா நம்ம அதை உயிர் தொழில்நுட்பவியல், அது குறிப்பா மரபு உயிர் தொழில்நுட்ப வழியா நம்ம மருந்து பொருட்களையோ இல்ல புதிய புதிய ரசாயன பொருட்களையோ உருவாக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் பயோ ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஏன் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மாறுபாடு உடையதாக இருக்கின்றன? நிச்சயமா மாறுபாடு உடையதான் இருக்கும். அந்த மாறுபாடு நம்ம நேர்மறையான மாறுபாடா இல்ல எதிர்மறையான மாறுபாடான்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நேர்மறையான மாறுபாடுகளை உருவாக்கி அதை சோதனை செஞ்சுதான் நம்ம அவங்க விவசாயிகளுக்கோ வெளியிலேயே மார்க்கெட்டுக்கோ கொண்டு வராங்க. ஸோ அதனால அதுல இருக்கக்கூடிய மாறுபாடுகள் நேர்மறையான மாறுபாடுகள் தான். அது இயல்புக்கு மாறாதான் இருக்கும். அதே சமயத்துல அது மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ அல்லது மற்றபடிய சூழ்நிலைக்கோ அது பாதிப்பு உண்டாகக்கூடிய அளவுல இருக்காது அந்த மாறுபாடுகள். ஸோ அதனால துணிஞ்சு இந்த மாதிரியான பயிர்கள் நம்ம வாங்கி உபயோகப்படுத்தலாம். ஸோ என்னுடைய ஆராய்ச்சியை பாத்தீங்கன்னா மரபணு சார்ந்த ஆராய்ச்சி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு முனைவர் பட்டம் வாங்கினவன். இப்போ GS Skill Research கூடிய நிறுவனத்துல இது மாதிரியான விவசாயம் சார்ந்த பூச்சிக்கொல்லிகள், பூச்சி கட்டுப்பாட்டு துறையில நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நான் இதெல்லாத்தையும் நான் ஆல்ரெடி நான் படிச்சுட்டு அதை பத்தி ஒரு அடிப்படை அறிவு எனக்கு இருக்கு. அதனால நான் சொல்றேன், இது பெரிய அளவுல மனிதர்களுக்கு பாதுகாப்பானதுதான். இந்த மோசத்தை உருவாக்காது, அதே சமயத்துல சுற்றுச்சூழலையும் பாதிக்காது. தாவர திசு வளர்ப்பு என்றால் என்ன? தாவர திசு வளர்ப்புங்க டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய சாப்லிங்ஸ் சின்ன சின்ன நாற்றுக்களை உருவாக்கணும்னா நம்ம நிறைய மெத்தட் இருக்கு. கிராஃப்டிங் சொல்லக்கூடிய ஒடிச்சு வைக்கக்கூடியது, அது கட் பண்ணி வைக்கக்கூடியது, இல்லைன்னா அதுல விதைகளை சேகரிச்சு திருப்பி அதுல நாற்றங்களால் உருவாக்குறது, ஒரு பல முறைகள் இருக்கு அந்த குட்டி குட்டி சின்ன சின்ன நாற்றுக்களை உருவாக்குறதுக்கு. ஆனா திசு வளர்ப்பு முறைங்கிறது ஒரு சின்ன லெபார்டரி லெவல்ல கொஞ்சோண்டு ஒரு செடியோட தண்டையோ இல்லாட்ட மற்ற பகுதி பொருட்களையோ வச்சு அதிக அளவு நாற்றங்களை உருவாக்கக்கூடியது. சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன லாபம், என்ன நோக்கம்னு பாத்தீங்கன்னா, ஒரே வகையான ஒரு மேம்பட்ட தாவரத்துல இருந்து பகுதிகள்ல இருந்து எடுத்து அதுல இருந்து உருவாக்கக்கூடிய திசுக்களை வச்சு அதிக நாற்றுகளை உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான தரமான ரகம் உள்ள உங்களுக்கு தாவரங்கள் கிடைக்கும். இப்போ நிறைய விதைகளை எடுக்கிறீங்க, ஒரு தக்காளி செடியில இருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த தக்காளி செடியில இருந்து எடுக்கக்கூடிய விதைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வளர்ந்து ஒரே மாதிரி ஈல்டு இருக்கும், ஒரே மாதிரியான குணாதிசயங்களோட இருக்கும்போது சொல்ல முடியாது. சூழ்நிலை ஏற்பட்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அது திசு வளர்ப்பு முறையில நம்ம தக்காளி செடிகளை நாற்றங்களை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியான பழங்களை தரதுக்கும், ஒரே மாதிரி சுவையுள்ள பழங்களை தரதுக்கும், நிறமுள்ள பழங்களை தரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அந்த தாவர திசு வளர்ப்புங்கிறது முக்கியமான உயிர் தொழில்நுட்பத்துல முக்கியமான பகுதி. குறிப்பா பாத்தீங்கன்னா கரும்பு தொழிற்சாலைகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா EAD பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அது தனியா அவங்க டிபார்ட்மெண்டே வச்சிருக்காங்க, தாவர திசு வளர்ப்பு டிபார்ட்மெண்ட் துறைன்னு. அந்த துறை வழியா தான் கரும்பு நாற்றங்களை அவங்க திசு வளர்ப்பு முறைகளை அதிகமா உருவாக்கி அதை அவங்க பிளான்டேஷன் மீன்ஸ் ஒரு ஃபீல்டுல ஒரு நிலத்துல நட்டு அதுல இருந்து திருப்பி அறுவடை செஞ்சு நம்ம நமக்கு சீனி சர்க்கரை எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. ஸோ திசு வளர்ப்பு முறைங்க இப்போ பிராக்டிக்கலா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உயிர் தொழில்நுட்ப முறை. அதிக அளவு நாற்றங்களையும் ஒரே மாதிரியான தாவரங்களை உருவாக்குறதுக்கு இது மிக மிக உதவுகிறது. உயிரி தொழில்நுட்ப தாவரத்தில் விளைச்சலை தவிர வேறு பலன்கள் என்ன? ஆமா, நிச்சயமா விளைச்சல் மகசூல் மட்டும்தான் இதோடைய முக்கிய நோக்கமானா ஆமா, அது முக்கிய நோக்கம் தான். அது தவிர பல முக்கியமான நல்ல விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, நமக்கு தேவையான அமினோ அமிலங்களையோ புரதங்களையோ மினரல்கள் சொல்லக்கூடிய தாது பொருட்களையோ நம்ம அதிக அளவு அதை உற்பத்தி பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு பல நேர்மறையான விளைவுகளும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பூச்சிகள் முறையா கட்டுப்படுத்தப்படுது அது வழியா. அது தவிர நல்ல உயர் ரக தாவரங்கள் உருவாகுறது வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஒரு சில டிராபேக்கும் இருக்கு. அதாவது சில எதிர்மறை விஷயங்கள் இருக்கு.
ஏற்கனவே நீங்க அதை பத்தி நிறைய பரப்புரைகள் வந்து தமிழ்நாட்டுல பார்த்திருப்பீங்க. விதைகளை வந்து அதிகமா அந்த இருந்து உருவாக்க முடியாது. ஏன்னா ஒரே மாதிரி வளரும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அதுல இருந்து விதைகளை நம்ம எடுக்க முடியாது. இப்போ விதைகளை எடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து அதை வந்து விவசாயிகள் வந்து பெருசா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா விவசாயம் முறை, பாரம்பரிய விவசாய முறைங்கிறது இந்தியா முழுமே வந்து அவங்க வந்து விளைநிலத்துல போடுவாங்க, விதைப்பாங்க, திருப்பி வந்து அதை வந்து அறுவடை பண்ணி அதுல கொஞ்சத்தை வந்து விதை நெல்லுக்கு தனியா, விதை நெல்லுக்கோ இல்லை விதை பொருளை தனியா எடுத்துட்டு மீதியெல்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு திருப்பி வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க. இப்படிதான் நம்மளோட பாரம்பரிய விவசாய முறைகள் இருக்கும்போது இதுல வந்து எடுத்து எல்லாத்தையும் ஒண்ணு கொஞ்சம் வீட்டுக்கு உபயோகத்துக்கு வச்சுக்கலாம், இன்னொன்னு வந்து அதை வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போகலாம். ஆனா விதைங்கிறது தனியா எடுக்க முடியாதுங்கும் போது பல விவசாயிகள் வந்து அதை வந்து ஏத்துக்கிட மாட்டாங்க. அதனால அது ஒரு சின்ன இல்ல, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கதான், சரி இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து உங்களுக்கு விளைச்சலுங்கிற பட்சத்துல மகசூலுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்துல இதை வந்து நம்ம பயிர் செய்வதனால உங்களுக்கு வந்து நிலத்தோட தன்மை மாறுமா, நிலத்துல நச்சுத்தன்மை உருவாக்குமா, அது இல்லை, அது வாய்ப்பே இல்லை. ஆனா அது மாதிரி பரப்புரைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் தவறான பரப்புரைகள். நீங்க வந்து சொல்லலாம், திருப்பி ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து அந்த உயிர் தொழில்நுட்பத்துல மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கொடுத்தாங்கன்னா திருப்பி நம்ம வந்து விதைகள் தீர்ந்தோம்னா அவங்கள்ட்ட தான் நம்ம நிக்கணும். அப்போ வந்து அவங்க வந்து நம்மளை கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அவங்க விதையோட விலையை கூட்ட நம்ம வந்து முழுமையா அவங்களுக்கு வந்து அடிமையாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வந்து பன்னாட்டு நிறுவனங்களோட கான்ட்ராக்ட்ல வந்து நிறைய இந்தியால ஆரம்பத்துல பல விதைகள் வந்து உயிர் தொழில்நுட்பத்துல மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்தா கூட இப்ப இந்திய நிறுவனங்களே அதை எடுத்திருக்கு. அப்படி நம்ம அதை பார்த்தா கூட இந்திய நிறுவனங்கள்னா கூட இப்போ பல ஆராய்ச்சி நிறுவனங்களும் வந்து எடுத்து லோக்கலைஸ் பண்றாங்க. சின்ன சின்ன ரீஜன் லெவலில் கொண்டு போறதுனால நமக்கு எப்பவும் கிடைச்சிட்டே இருக்கும், குறைஞ்ச விலையில மானிய விலையில கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ பயம் அப்படிங்கிறது தேவையில்லை. பட் இது வந்து அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அரசாங்கத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விருப்பம் இருக்கவங்க அதுல இந்த முறையை பயன்படுத்தி பயிரிடலாம். எந்த கட்டாயமும் கிடையாது, தான் பண்ணணும், எந்த கட்டாயமும் கிடையாது. விருப்பம் இருக்கவங்க பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். உயிரி தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்படும் பயிர்கள் மரபு வழியில் பயிரிடும் பயிர்களை போன்று சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதா? இதனால சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் வர்றது கிடையாது, நிச்சயமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அதுல வந்து ஒரு தவறத்துல இருந்து எடுத்து விருப்பமான ஜீன்களை, விருப்பமான டிஎன்ஏவை இன்னொரு தவறத்துக்கு நம்ம செலுத்துறோமோ ஒழிய அதுல வந்து விஷத்தை எதுவும் கலக்கல. தேவையில்லாத சிலவங்க சொல்லுவாங்க பூச்சில இருந்து எடுத்து உள்ள போடுறாங்க, பாம்புல இருந்து எடுத்து போடுறாங்கன்னு. அதெல்லாம் வந்து அதை பத்தி தேவையில்லாத செய்யக்கூடிய எதிர்மறையான பருப்புரைகள் தான் ஒழிய அப்படின்னு எடுத்து போட மாட்டாங்க. அப்படி ஒருவேளை விலங்குல இருந்து எடுத்துக்கூடிய ஜீன் எடுத்து போட்டா கூட அதுக்கு தாவரங்களுக்கு பொருந்துமான்னு பார்த்தா அது யோசிக்கக்கூடியது. அப்படி பொருந்தினா கூட அது வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்துறது. எல்லாமே வந்து முறையா சோதிக்கப்பட்டு தான் பயன்பாட்டுக்கு வரும். அப்படிலாம் அதுக்கு நிறைய எத்திக்கல் கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து அரசாங்கம் வச்சிருக்கு, பன்னாட்டு நிறுவனங்களும் வச்சிருக்கு, பன்னாட்டு ஆராய்ச்சி நிறுவனங்களும் அதுக்கான பல ரெஸ்ட்ரிக்ஷனை, தடைகள்லாம் கைட்லைன்ஸ் வச்சிருக்கு. ஸோ அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொழில்துறை நாடுகளில் மரபு பொறியியல் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்ததா? அவங்களாம் ஆய்வு செய்து கிருமி இல்லாத விதைகளை உற்பத்தி செய்வாங்க. விதைகளை விதைக்கிறது முன்னகுட்டி பாத்தீங்கன்னா நீங்க வந்து சீடு ப்ராசஸ் செய்வாங்க. ஸோ விதையை வந்து நேர்த்தி செய்தல், விதை நேர்த்தி செய்தல் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து விதை நேர்த்தி செய்தல் சொல்லுவாங்க. சில வேளாண் நிறுவனங்கள், வேளாண் நிலையங்கள்னு சொல்லுவாங்க. விதை நேர்த்தி செய்தல், விதை நேர்த்தி செய்தல்னா விதையை வந்து நீங்க நிலத்துல போடுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு நேரடியாக அப்படியே எடுத்து போட்டீங்கன்னா அது வந்து உண்மையிலேயே அது எறும்பு தீர்க்கலாம், பறவைகள் எடுத்துக்கும், சில சமயத்துல பங்கஸ்களோட பூஞ்சைகளோட தாக்குதல் நடக்கும், சில பாக்டீரியாக்கள் கூட தாக்கும். ஸோ இப்படி தாக்கிட்டுனா நீங்க 100 விதைகள் போட்டோம்னா அதுல 50-40 விதைகள் விதைக்கும், மீதி எல்லாம் வேஸ்டா போயிடும். ஸோ அப்படி வந்து விதைகள் வந்து விரயமாவதை தடுக்கிறதுக்கு விதையை நேர்த்தி பண்ணணும். அதுக்கு வந்து பல தொழில்நுட்பங்கள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறையில வந்து இது மாதிரி சில கரைசல்களை ரெடி பண்ணி அதில் முக்கிட்டு அதில் வந்து விதைகளை ஊற போட்டு அதில் வந்து திருப்பி எடுத்து விதைப்பாங்க. இப்போ வந்து சில பஞ்சிசைன்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், பூஞ்சிக்கொல்லிகள் முக்கி அதுல வந்து விதைகளை ஊற வச்சுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த பூஞ்சிக்கொல்லிகள் அதுல வந்து ஊற வச்சுட்டு எடுத்து போடப்பட்ட விதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பல பாதிப்புகள் வந்து நிலத்துக்கும் ஏற்படுது, மற்ற உயிரினங்களுக்கும் ஏற்படுது. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கையான சில நுண்ணுயிர்கள் வந்து அதை சாகடிக்கப்படுது. மனுஷ உடம்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பல வியாதிகளை உருவாக்கும். ஸோ அதுக்கு பதில வந்து டெர்மினேட்டர் தொழில்நுட்பத்துல வந்து அதுல வந்து கிருமிகளை முழுமையை நீக்கிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணப்பட்ட விதைகளை உருவாக்குறது. ஸோ அதுல வந்து தேவையில்லாத நுண்ணுயிர்கள் எதுவுமே இருக்காது, பூஞ்சைகளோ தேவையில்லாத பாக்டீரியாக்களோ இருக்காது. அதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு விதைகளை எடுத்து தருவாங்க. அந்த விதைகளை நீங்க நேரடியாக விதைக்கலாம். இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பூஞ்சிக்கொல்லி மருந்துகளையும் அதை வந்து நீங்க வந்து முக்கி விதை நேர்த்தி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதான் டெர்மினேட்டர் தொழில்நுட்பம் சொல்லுவாங்க விவசாயத்துல. மீன் வளர்ப்பியலில் உயிரி தொழில்நுட்பமானது உதவுமா? நிச்சயமா உதவும். ஸோ அக்வாகல்ச்சர் அப்படி சொல்லக்கூடிய மீன் வளர்ப்பு, அதுல வந்து உயிர் தொழில்நுட்புடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ
அக்வாகல்ச்சர் சொல்லக்கூடிய அந்த மீன் வளர்ப்பு தொழில் வந்து பல விதத்தில் நடக்குது. அதாவது நன்னீர் மீன் வளர்ப்பு இருக்கு, ஓர்நீர் மீன் வளர்ப்பு இருக்கு. அந்த நன்னீர் மீன் வளர்ப்புல பாத்தீங்கன்னா இந்த குளம், குட்டை, ஏரி, ஆறு இதெல்லாம் மீன்கள், அணைகள் இதெல்லாம் மீன்களை வளர்த்து அதை வந்து நம்ம வந்து மக்களுடைய உணவுக்காக கொண்டு போறோம். ஸோ அப்போ அந்த மீன்களோட தரத்தை அதிகப்படுத்திருக்கோம், நோய்கள் தாக்கம் இருக்கும், மீன்கள் வந்து முட்டையிடக்கூடிய தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் பல உயிர் தொழில்நுட்பங்களுடைய முறைகளை வந்து பண்றாங்க. ஹைப்போபைசேஷன் டெக்னிக் சொல்லக்கூடியது, ஐஸ்டாட் ஆப்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி நம்ம மீன்களுடைய முட்டைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை அதிகரிக்கிறோம். அதன் மூலியமா வந்து அதிகமான மீன்களை வந்து நம்ம உற்பத்தி பண்றோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா சால்மன் மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து மீன்களை வந்து உருவாக்குறதுக்கு வந்து இந்த உயிர் தொழில்நுட்ப முறையை பயன்படுத்துறாங்க. புரதங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மீன்களை, அமினோ அமிலங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மீன்களை உருவாக்குறதுக்கு இந்த உயிர் தொழில்நுட்ப முறை பயன்படுது. வேளாண்மை உயிரி தொழில்நுட்ப பொருட்கள் தற்போது உள்ளவற்றுக்கு ஏதேனும் உதாரணம் உள்ளதா? நிச்சயமா நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதனால வந்து நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் உள்ள உயிர் தொழில்நுட்பத்தின் மூலமா நோய் எதிர்ப்பு திறன் அதிகம் உள்ள தாவரங்களை உருவாக்க முடியுது. பூச்சிகளுக்கு வந்து பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகாத தாவரங்களை உருவாக்க முடியுது. ஸோ எந்த விதமான சீதோஷண நிலையும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள தாவரங்களை உருவாக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான குணாதிசயங்கள் உள்ள தாவரங்களை உருவாக்கப்படும் போது நமக்கு வந்து அதிக அளவு உற்பத்தி கிடைக்கும். கொஞ்ச அளவு தண்ணி கொடுத்தாலே போதும், அதிக உற்பத்தி வரக்கூடிய பட்சத்துல நம்ம வந்து உலக மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியதா அந்த உயிர் தொழில்களுடைய சேவைகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தங்க அரிசி என்றால் என்ன? கண்டிப்பா தங்க அரிசி, கோல்டு ரைஸ் சொல்லுவாங்க. தங்க அரிசினா அது கலர் வந்து அப்படி இருக்கிறதுனால தங்க அரிசின்னு பேரு. ஸோ வைட்டமின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு, குறிப்பா வைட்டமின் ஏ அப்படிங்கிற வைட்டமினுடைய குறைபாட்டை சரி செய்வதற்கு இந்த தங்க அரிசியை வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த வைட்டமின் ஏ குறைபாடு இருந்ததுன்னா கண்கள்ல பார்வை குறைபாடு இருக்கும். இப்போ அது என்ன செய்வாங்கன்னா கேரட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்னன்னா வைட்டமின் ஏ கரோட்டினாய்டு சொல்லக்கூடிய அந்த ரெட்டினால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெட்டினால வந்து அதிக அளவுக்கு அதை உருவாக்கக்கூடிய ஜீன்களை எடுத்து பிரித்து அதை வந்து அரிசியில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏவோட சத்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அரிசியை வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அதிக அளவு வைட்டமின் ஏ கிடைக்கும். அதனால வைட்டமின் ஏ சத்து குறைபாடுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உணவு போகும். நீங்கள் மாத்திரை வைட்டமின் ஏ டேப்லெட் சாப்பிடுறப்போ, இல்லை கேரட் சாப்பிட்றேன், வேறு ஏதாவது சாப்பிட்றப்போ நீங்கள் போக வேண்டாம். அந்த அரிசியை வாங்கி அரிசி நம்ம அதிகமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அரிசியோட பயன்பாடுகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அரிசியை எடுத்து நம்ம சாப்பிடுறதோடய நம்ம வந்து இந்த நோய்கள் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது உணவுப் பொருள் வழியா ஒரு மருத்துவ முறை தான். இதுவே பழங்களை நிறைய வந்துங்க. வேக்சின், எடிபிள் வேக்சின் சொல்லுவாங்க. எடிபிள் வேக்சின் சாப்பிடக்கூடிய உணவுகளே வேக்சினை மாற்றுறது. வேக்சின்னாலே நிறைய குழப்பங்கள் சொல்லுவாங்க. ஐயோ அந்த வேக்சின் போட்டால் பிரச்சனை வரும், வேக்சினால நிறைய மாறுபாடுகள் இருக்குன்ட்டு. வேக்சினால பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது வந்து அது வந்து விவாதத்துக்கு உரியது. அது வந்து நம்ம பார்க்கணும். நான் எப்பவுமே எதுக்கும் ஆதரவாகவும் எதிராகவும் நிற்க மாட்டேன். எப்பவுமே அறிவியலுக்கு ஆதரவாக நிற்பேன். அறிவியல் கூடிய தரவுகள், அறிவியல் ஆய்வில் வரக்கூடிய முடிவுகள், தொடர்ச்சியா அறிவியல் ஆய்வு பண்ணி அதில் கூடிய தரவுகள் அடிப்படையில் வரக்கூடிய முடிவுகளை தான் ஏற்கக்கூடிய ஆளு. ஸோ இந்த மாதிரியான எடிபிள் வேக்சின்ஸ் வந்து பல இடங்கள்ல ஒரு சில குழந்தைகள்லாம் வந்து வேக்சின் போட மாட்டாது, பயப்படும், அழுவும். அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து இந்த எடிபிள் வேக்சின், சில வாழைப்பழத்திலே சில வேக்சின்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இது வழியா வந்து பல நோய்களுக்கு வந்து நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். ஸோ இந்த தங்க அரிசியும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து உயிர் சத்து குறைவுகளை, சத்து குறைபாடுகளை வந்து தங்க அரிசி வழியா சரி பண்ணலாம். அது குறிப்பா வைட்டமின் ஏ குறைபாடை வந்து தங்க அரிசி வழியா வந்து நம்ம வந்து குறைக்கலாம். விலங்குகளில் மரபணுக்கள் எவ்வாறு மாற்றப்படுகிறது? விலங்குகளுடைய மரபணுக்களை மாற்றலாமான்னா கம்ப்ளீட்டா மாற்ற முடியாது. ஆனா சில மரபணுக்களை அது உள்ள செலுத்தி அதை வந்து சில புரதங்களை உற்பத்தி பண்ண வைக்கலாம். இப்போ டிஷ்யூ பிளாஸ்மினேஷன் ஆக்டிவேட்டர், டிபிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரத்த குறைபாடுகள் சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய மருந்து. அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா டிபிஏ உருவாக்கக்கூடிய புரதத்தை உருவாக்கக்கூடிய ஜீனை எடுத்து அதை வந்து ஆட்டோட மடியில, அடர் சொல்லுவாங்கல்ல, ஆட்டு மடியில கூடிய செல்கள்ல வந்து அதை செலுத்திடுறாங்க. இப்போ என்ன செய்யணும், அந்த டிபிஏ உருவாக்கக்கூடிய அந்த புரதங்களை வந்து ஆட்டோட மடியில உற்பத்தியாகி அது பால்ல சேர்ந்துருக்கும். இப்போ அந்த மாதிரி டிபிஏ இன்டியூஸ்டு அந்த உட்செலுத்தப்பட்ட ஆடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய பால்ல பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பிளாஸ்மினேஷன் ஆக்டிவேட்டர் அதிகமா இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கோ மற்றவங்களுக்கு கொடுக்கவும் வழியா பல நோய்களுக்கு வந்து அது மருந்தா பயன்படும். ஸோ இது மாதிரி விலங்குகள்ல வந்து சில விஷயங்களை செலுத்தி நம்ம வந்து தேவையான பொருளை எடுத்துக்கலாம். இப்போ வந்து குறிப்பாக கம்பளி உற்பத்தி, சில ஆட்டுல இருந்து கம்பளி எடுக்கிறோம். அந்த கம்பளிங்கிறது உள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உள் உற்பத்திக்கு வந்து சில ஜீன்கள் இருக்கு. அதை வந்து அதில் வந்து செலுத்தி அதிக அளவு உள் உற்பத்தியை வந்து நம்ம பண்ணலாம். அது வந்து ஒரு விதத்துல பார்த்தா மிருகங்களை வதைக்கிறீங்களா, இயற்கைக்கு முரணான ஒரு விஷயமாச்சு, நீங்க அப்படி பண்றீங்கன்னு கேட்கலாம். ஆக்சுவலா இது வந்து உண்மையிலேயே அந்த விலங்குகளுக்கு வந்து பாதகமானதா இருக்கிறது.
அதோட இயற்கையான நடவடிக்கைகளை எதுவுமே பாதிக்காது. அது வந்து இயற்கையா தான் இருக்கும். என்ன 4 உற்பத்தியா இடத்துல வந்து 8, 10 உற்பத்தி ஆகும். இதனால அந்த விலங்குகளுக்கு பாதிப்பு, நேரடியான பாதிப்புகள் இருக்கா, இல்லாட்டா அதோட ஆயுட்காலம் குறையுமா, இல்லாட்ட வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டா இது வரைக்கும் எந்த ரெக்கார்டும் கிடையாது. இது மாதிரி அந்த விலங்குகள்ல வந்து மரபணு மாற்றம் பண்ணப்பட்டதுனால விலங்குகளுக்கு வயசாயிரும், இறந்துரும், அப்படி இப்படின்னு எந்த ரெக்கார்டும் கிடையாது. ஆனா வந்து இந்த டாலின்னு உருவாக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி, அது வந்து விந்தணு செல் இல்லாம முட்டையை வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணி அதுல இருந்து உருவாக்கப்பட்ட குளோனிங் ஆட்டுக்குட்டி. ஸோ அந்த குளோனிங் ஆட்டுக்குட்டியில ஒரு சில குறைபாடுகள் அவங்க பார்த்தாங்களோ ஒழிய, இந்த மரபணு மாற்றம் பண்ணி அதுல இருந்து உற்பத்தி அதிகக்கூடிய சில விலங்கினங்கள் வந்து இந்த மாதிரியான பல குறைபாடுகளையும் எதிர்மறையான விஷயங்களையும் எதுவுமே வந்து ரெக்கார்ட் பண்ணல. இது வரைக்கும் சயின்டிபிக்கா பெருசா ரெக்கார்டு இல்லை. ஸோ அதனால வந்து விலங்குகள்ல மரபணுக்கள் வந்து இந்த வழியா தான் மாற்றப்படுவாங்க. மொத்த மரபணையும் மாற்ற முடியாது. ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை மாற்ற அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட புதிய பயிர் ரகங்களை விவசாயிகள் பயன்படுத்துகின்றார்களா? நிச்சயமா. எதிர்காலங்கிறது வந்து பல விஷயங்களுக்கு, ஒண்ணு ஸ்பேஸ் ரிசர்ச், இன்னொன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ், அதுக்கு பிறகு வந்து மரபு தொழில், மரபு பொறியியல். ஸோ இதுலதான் எதிர்காலமே இருக்கு. இந்த உலகத்தோட எதிர்காலமே இதெல்லாம் இருக்கு. ஸ்பேஸ் ரிசர்ச் பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ அது எக்ஸ்பிரஸ் தனி ஃபீல்டு. எல்லாரும் ஆய்வு, ரிசர்ச், சயின்டிஸ்ட்னாலே நேரா போய் நிற்க இடமே வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு தான் போய் நிற்பாங்க. ஸோ அதுல ஆய்வுகள் தொடர்ச்சி நடந்துட்டு தான் நடக்கும். அதுல நிறைய கண்டுபிடிப்புகள் வரத்தான் செய்யும். நான் அடுத்து சொன்னது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ செயற்கை நுண்ணறிவு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபீல்டில் அதான் வந்து அதிகமான முக்கியத்துவம் பெற்று சார்ந்த அறிவியல் துறை. ஸோ அது வழியா நிறைய வளர்ச்சிகள் நடக்கும். டேட்டா சயின்ஸ்ல கூடிய டேட்டா சயின்ஸ்ல அதிக அளவு வளர்ச்சி இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் இணையா வளர்ச்சியில கூடியது மரபு பொறியியல் தான். ஸோ இது வழியா தான் வந்து நிறைய உற்பத்திகளை உருவாக்கி தன்னிறைவு பெற முடியும், மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும், பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ கூட பல நோய்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறது, வேக்சின் கண்டுபிடிக்கிறது, இந்த மரபு தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தி பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிக அளவு ஆராய்ச்சி பண்ணப்படுது. அதிக அளவு அதுக்கு அந்த ஆராய்ச்சிகளுக்கான நிதியுதவியும் அரசாங்கத்தால அளிக்கப்படுகிறது. ஸோ அதனால மரபு பொறியியலுடைய எதிர்கால வளர்ச்சி வந்து உண்மையிலே அது ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். உண்மையிலே அது பெரிய ஒரு அசுர வளர்ச்சி தான் இருக்கும். அதுக்கான தேவைகள் இருந்துட்டு தான் இருக்கும். உண்மையிலே அதுக்கான வளர்ச்சிகள் வந்து ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும், மனித இனத்துக்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த கொங்கு சமுதாய பண்பலை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை பொறுமையோடு இருந்து கேட்ட கொங்கு பண்பலை வாசகர்களுக்கும், சமுதாய பண்பலை வாசகர்களுக்கும், நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை கேட்டது வேளாண் துறையில் உயிரியல் தொழில்நுட்பம் பற்றி முனைவர் ரமேஷ் அவர்கள் நமது சந்தேகங்களுக்கு பதிலளித்தார். உடன் உரையாடியது ராஜரணி. நன்றி. இந்த நிகழ்ச்சி இன்றோடு நிறைவு பெற்றது. நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி, மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.